ஆஹ் ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பிறந்திருந்து வர்றேங்க. பெருந்துறையில இருந்து. இப்போ வந்து வத்தக்கரை ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கினீங்க ஐயா? 47 ரூபாங்க. 47 ரூபா வாங்கினது. ஆமா. அவங்க என்ன விலை சொன்னாங்க? அவங்க சொன்னது 50 ரூபா சொன்னாங்க. 50 ரூபா சொன்னாங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குதுங்க ஐயா? பால் 4 லிட்டர் இருக்குங்கிறாங்க. 4.5 லிட்டரு. 4.5 லிட்டர் வருங்களா இல்ல எச்சா கொடுக்குங்களா? 4 பேர் இருக்கு. அப்புறம் அது 4 தான் வரும். அங்க கொண்டு போய் தீவனம் கொடுக்கறத பொறுத்து ஆமா மாறும். ஆமா. உங்க பேருங்க? என் பேர் ஆர்வம். ஆறுமுகம். நீங்க எப்படி விவசாயியா வியாபாரியா? சும்மா காட்டு காட்டுக்காரரு. சரி சரி. பெரியவேட்டி வேலையா? பெரியபட்டி வளையம். சரி ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி சரி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில 5 மணி ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி 12 1 மணி மட்டும் நடக்கிற சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து ஈரோடு மாவட்டத்துல நடக்கிற அருமையான மாட்டுச்சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை. ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும், குன்னத்தூர் வழியா வந்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த சந்தையில பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான அருமையான கிடாரிகள் விற்பனைக்கு வரும். பால் குடிமறந்த கன்றுகள் இருந்து பெரிய பெரிய தரத்தில் இருக்கிற வளர்ப்பு கிடாரிகள் மற்றும் சிந்தாமணி கிடாரிகளும் நிறைய விற்பனைக்கு வரும். ஓகே, இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அப்படியே பதிவுக்கு போகணுங்கிறதுல மறக்காம இந்த பதிவு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. அப்பதான் விவசாயிகளுக்கும் மாடு வளர்த்துறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க பதிவுக்கு போகும். சவள சட்டை 2 அது செம்பூத்து கறியில செய்யறேன்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? ஆனா இன்னைக்கு ஒரு 10 தானே கொண்டு வந்தோம். 10 தான். விற்பனை எல்லாம் எப்படி போகுதுண்ணா? விற்பனை ஒரு மாதிரியா தானே இருக்குது. விற்பனை ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா. இப்ப கைவசம் இந்த 2 தான் இருக்குங்களா? ஆனா இத இங்க எங்களுக்கு தானே இது அங்கிருந்து இருக்கு. சரி, இந்த 2 பாத்திரலாம்ண்ணா. இது செம்பூத்து காரியில சேருமா? ஆனா இது என்ன பல் போடலைங்கண்ணா. பல் போடாத கன்று. பல் போடாத நெட்டு நீளமான கண்ணு. ஆமாங்கண்ணா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஆனா இது ஒரு 1.5 வயசு இருக்குண்ணா. 1.5 வயசு. 1.5 வயசு. என்ன ரேட்னா வருது? ஆனா 38 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 38 சொல்றீங்க. என்ன விலை மட்டும் கேக்குறாங்கண்ணா? என்னங்கண்ணா? என்ன விலை கேக்குறாங்க? ஆனா 33 கேட்டாங்கண்ணா. 33 தான் மோதுறாங்க. ஆமா. அந்த செவல சட்டைங்க? ஆனா இது 28 ரூபா சொன்னாங்கண்ணா. அந்த 28. ஆமா. அது நல்ல நெட்டு நீளமான கண்ணு. அருமையான சூப்பர். எத்தனை ஒரு வருஷம் இருக்குங்களா? அது ஒரு வருஷம் இருக்குண்ணா. ஒரு வருஷம் இருக்கு. இதோட விலைங்க? இது அதான் 28 ரூபா சொன்னாங்கண்ணா. 28. ஆமா. சரி ஓகேண்ணா. அந்த கண்ணெல்லாம் என்ன ரேட் வருங்க? அதுல டெஸ்ட் மாடல் ஏதாச்சும் இருக்குங்களா? டெஸ்ட் இல்லை, இந்த வாரம் இல்லைங்கண்ணா. டெஸ்ட் இந்த வாரம் இல்ல. ஆமா. சரி ஓகே. இன்னைக்கு எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும்னா? ஆனா இன்னைக்கு ஒரு 48 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. 48 ரூபாயில 8 ரூபா வரைக்கும் இருக்குது. 25 இருந்து 48. ஆமாங்க, 28ல இருந்து 48 வரைக்கும் இருக்குண்ணா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம்? ஆனா இங்க சந்தைக்கு வந்தா பெஸ்ட்டுங்கண்ணா. வாரம் காலையில 6 மணில இருந்து சந்தை. இன்னைக்கு வந்து கிடாரிக்கன்னு வரத்து கம்மியா தான் இருக்க மாட்டிருக்கீங்க. இந்த வாரம் கொஞ்சம் அதான் எனக்கு இந்த வாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. டல்லா தான் இருக்கு. சரி ஓகே. சரி ஓகே. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணன் கொண்டாந்த கன்றுகள் தான். நல்ல தரமான கன்றுகள் கொண்டாடுவாங்க. செவல சட்டை, ஜெர்சியில சேர்ற கண்ணு, கருப்பு சட்டையில சேர்ற கண்ணு, நிறைய ரகம் வந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றது வந்து வேற சொன்னா விலை கொஞ்சம் அனுசரிச்சே தருவாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா செவல சட்டை, ஜெர்சி, உச்சப்பு, கிளாஸ் எல்லாமே கொண்டாந்துருக்காங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்க என்ன உட்காண்டீங்க? ஆமா, நல்லா கொடுத்தாச்சுங்கண்ணா. மாடு கம்மியா இருக்குதுங்க. எல்லாமே கொடுத்தாச்சு. ஆமாண்ணா. மாடு இன்னைக்கு வரத்து கிடாரி கண்ணு வரத்து கம்மி தானுங்களா இருக்கு? இல்லைங்க, ஒரு 22 வந்துச்சுங்க. சரிங்க. அப்புறம் கொடுத்தாச்சுங்க. என்ன 3 ஒரு 6 8 இருக்குதுங்கண்ணா. 8 உருப்படிதான் கைவசம் இருக்கு. ஆமாங்க ஆமா. எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரணும் இதெல்லாம்? அது என்னங்க, இது ஒரு 6 ரூபா வருங்கண்ணா. 6 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங். ஆமாங்க ஆமாங்க. எத்தனை ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? அவ்வளவுதான் இருக்குங்க. ஒரு 4-5 மாசம் இருக்குங்க. 4-5 மாசம் தான் இருக்கு. ஆமாங்க. அந்த செவல சட்டைனா இந்த செவல சட்டை பாத்தீங்கன்னா ஒரு 11 ரூபா வருங்க. 11. ஆமாங்க. அதுங்க அந்த சட்டை கண்ணு? அந்த சட்டை கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 17-18 ரூபா வருங்க. 17-18 வரும். ஆமாங்க ஆமா. மாடு ரேட் கம்மியா தான் போக மாட்டிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. கண்ணு ஓரளவுக்கு வித்துருச்சுங்கண்ணா. ஓரளவுக்கு வித்துருச்சு. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும்ண்ணா?
ஆனா இது பாத்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. எத்தனை? 18க்கு. 18க்கு? ஆமாங்க. ரொம்ப கம்மியா கேக்குற மாதிரி இருக்கு. கம்மியா கேக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்க என்ன விலை சொல்றீங்க இதுக்கு? 22 ரூபாய் கேட்டுக்கிறேன். 22? ஆமாங்க. எத்தனை, ஒரு 2 வருஷம் கண்ணு இருக்குங்களா? இல்லைங்க, ஒரு வருஷம் 1.25 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷம் கண்ணு தான். ஆமா, எல்லாம் பல்லு போட கண்ணு தான். சரி சரி. இந்த மாதிரி கன்றுகள் வேணா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் தான். சரி, ஓகேண்ணா. நன்றிண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடாரிகள் வரது கம்மியா தான் இருக்கு. விற்பனை மந்தமா போறங்காட்டி பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்லையாட்டு இருக்கு. எடுத்தனுக்கு ஒருத்தருக்கு சத்தம் இல்லாம கழுவி ஊட்டிட்டாரு. அப்படியே உள்ள வந்தா பொடி கன்றுகள் இருக்கு. நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால அப்படியே போயிடலாம். இங்க பார்த்தோம்னா நல்லா புள்ளி புள்ளியா பாக்குற லட்சணமா இருக்கு, கலர் அம்சமா இருக்கு. இந்த கிடாரிக்கன் வந்து ஒரு 11 மாசமான கிடாரிக்கன்னு ஒரு 6 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு 11 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிக்கா நம்ம அந்த போயிடலாம். சரி சரி. கருப்பு சட்டையில நிறைய வந்திருக்கு, வந்திருக்கு. நிறையான்னு சொல்ல முடியாது, எல்லாமே மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் கொஞ்சம் மந்தமா போறங்காட்டி பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல. வீடியோ எடுத்துக்கலாமா? மாட்டை மட்டும் தான். என்ன விலையில இருந்து வரணும்? 35 ரூபாயில இருந்து 2 வருஷம் 35-40 சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப எடுத்துக்கிட்டு காமிச்சிட்டு போயிருக்கோம். எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வரும்? 7-8 இருந்து 7,000-8,000 இருந்தா ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குமா? 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். சரி, ஓகேம்மா. செவல சட்டை ஜம்முன் இருக்கு. ஐயா இன்னைக்கு நிறைய கண்ணு கொண்டாந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 உருப்படி கொண்டாந்துருக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சோம்பலுங்க. ரொம்ப சோம்பலு. மாடு கிடாரி வரதே கம்மியா தான் இருக்க மாட்டிருக்கு. விலை கம்மிங்க. இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாயில இருந்து இருக்குங்க உங்ககிட்ட? 10 ரூபாயில இருந்து இருக்குது. 10 ரூபாயில இருந்து. நல்ல குவாலிட்டியான கண்ணு தான். 10 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங்கிறாங்க. இந்த மாதிரி கன்றுகள் என்ன நம்ம சீனாபுரம் சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். செவல கிடாரி, செவல சட்டையில சேர்ற கிடாரி, நல்ல நெட்டு நீளமான கிடாரி. பாக்குறதுக்கு நல்ல ஜம்முன் இருக்கு. இன்னும் பேச மாட்டாரு, அதனால காய்ச்சிட்டு மட்டும் போயிடலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பூராமே சிந்தாமணி காரிமங்கலம் வீடு. எல்லாமே நல்ல பால் கறவை திறன் அதிகமா கொடுக்கக்கூடிய மாடுகள். பாக்குறது எல்லாமே ஜம்முன் இருக்கு. 2 பல் 4 பல் தரத்தல் இருக்கிற HF கிடாரிகள். இன்னைக்கு வந்து கிடாரிகளோட வரத்தும் கம்மியா தான் இருக்கு. அப்படியே காமிச்சிருவோம். ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே இருங்க. இன்னைக்கு வந்து சிந்தாமணி கிடாரி கன்றுகள் எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க ஐயா? 30 ரூபாய் கீழே வீட்டு இல்ல. 30 ரூபாய்க்கு கீழே இல்ல. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? 24. 24 உருப்படி. வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்க மாட்டேங்குது சந்தையே. சுத்தி தேர்ன தைப்பூசம். தைப்பூசம் காட்டி கூட்டம் இல்ல. இதுல டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? ஒண்ணு கொடுத்தாச்சுண்ணா. கொடுத்தாச்சு. டெஸ்ட் மாடு விற்பனை ஆயிருச்சு. எல்லாமே நல்ல தரமான கன்றுகள். இதெல்லாமே ஒரு 5 லிட்டருக்கு மேல கெப்பாசிட்டி தரக்கூடியதுதான். 2 பல் 4 பல் தரத்தில் இருக்குங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க தமிழ்நாட்டுல எங்க சந்தையிலயும் அங்க நாங்க போகாத இடம் இல்ல. போக எல்லா சந்தைக்கும் போயிருக்கீங்க. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி மாடுகள்னால நல்ல பெரிய தரத்துல வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். இது எல்லாமே சிந்தாமணி பிரீடு தான். பாக்குறதுக்கு நல்லா அட்டகாசமா இருக்கு. கிட்டத்தட்ட 24 உருப்படிகளை கொண்டாந்துருக்காங்க. அப்படிங்க இந்த பார்த்தால் வரத்து கம்மி தான். இன்னைக்கு விற்பனையும் கம்மி தான். சரி செவல. நான் வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம்ண்ணா. அழகு கண்டு குட்டி பாக்குற
ரொம்ப வேலை பேசிட்டு இருக்கேன் போட்டோம். ஓகே, இன்னைக்கு கிடாரிகள் வரது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதா, அதனால அப்படியே பதிவு முடிச்சிடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். இப்படி எல்லாமே கொஞ்சம் பதப்பதா போயிட்டு இருக்கு. பொடி கன்றுகள் தான். ஓகே, இந்த பதிவு நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது இப்போ அங்க ஒரு லைன் மிஸ் ஆயிருச்சா? வீடியோ எடுத்துக்கலாமா? இது என்ன ரேட்டுமா வரும்? 45 ரூபா வரும். 45. இன்னைக்கு வந்து எத்தனை வளர்ப்பு கிடாரி கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 8 கொண்டாந்தோம்ண்ணா. 8 விற்பனை எல்லாம் 1 வித்துருக்குங்கண்ணா, மீதி 7 இருக்கு. மீதி அங்க அந்த லைன் பூரா உங்களுதானா? இல்லைங்கண்ணா, அந்த இருக்கு ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் ஒயிட் எல்லாம் உங்களுக்கு? ஆமாண்ணா. இது வந்து எத்தனை பல் தரத்தலமா இருக்கு? புரியலைங்கண்ணா. எத்தனை பல்லு? பல்லு போடலைங்கண்ணா. இன்னும் பல்லு போட? பல்லு போடல. 2 வருஷம் கிடாரி இருக்குமா? இருக்குண்ணா, 2 வருஷம் கிடையாது. என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட் கேக்குறாங்க? 52,000 சொன்னாங்கண்ணா. 40 ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க. 45 உடச்சு கேக்குறாங்க. 45 உடச்சு கேக்குறாங்க. உடச்சு கேக்குறாங்க. ஓகே, அதெல்லாம் என்ன ரேட் வருது? எதுங்கண்ணா? அங்க இருக்கிறது அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் உருதுங்கண்ணா. நம்மளெல்லாம் இந்த இதெல்லாம் உங்களுதானா? இதெல்லாம் என்ன ரேட் வரும்? இதெல்லாம் வரும்ண்ணா, 40 ரூபா வரும். 40 ரூபாய்க்கு மேலதான் ஸ்டார்டிங். ஆமாண்ணா, 40 ரூபாய்க்கு மேலதான். இதுல டெஸ்ட் கூட ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? டெஸ்ட் எதுவும் இல்லைங்கண்ணா. டெஸ்ட் எதுவும் இல்ல. டெஸ்ட் எதுவும் இல்லைங்கண்ணா. நம்மகிட்ட கருப்பு போய் கேரண்டி, தீனி கேரண்டி. சரி, ஓகே. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை காமிக்கலாமா? மோர்பாளையங்கண்ணா. மோர்பாளையம். சரி, ஓகே. இந்த மாதிரி வளர்ப்பு கிடாரி கன்றுகள் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? கான்டெக்ட் பண்ணலாம்ண்ணா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98ண்ணா 94 54 28 38. பேருங்க? பேரு பிரவீன். பிரவீன். சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. சரி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே HF கிடாரிகள். 45 ரூபா ரேஞ்சில் இருந்து வருது. இதுலயே மொட்டை கிடாரியும் கொண்டாந்துருக்காங்க, மொட்டை மாடு. ஆனா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருப்பூரே தானா? வாரம் ரெகுலரா இங்க சந்தைக்கு வந்தாவே வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.